என் பேர் இப்போ பட்டுமா. நான் வந்துட்டு பிடெக் ஏஎன்டிஎஸ் படிச்சுட்ருக்கேன் நேரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில். இன்ஜினியரிங் வந்துட்டு ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கனால வந்துட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லேக்ஸில் தான் வந்துட்டு இன்ஜினியரிங்லாம் ஃபீஸ் இருக்கும். அப்போது 7.5 ஸ்கீம் வந்து ஸ்டாலின் சார் வந்துட்டு அது கொண்டு வந்தப்போ நான் மார்க்கும் ப்ளஸ் 7.5 இருந்தனால வந்து இப்போ ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறேன். என் பேர் கீர்த்தி. எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரீம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு தான். பைலட் ஆகுது தான் என்னோடய பிக்கஸ்ட் ட்ரீம். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனால் அதை என்னால் எடுக்க முடியல. எடுக்கிறது வந்து இன்ஜினியரிங்கில் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ டேட்டா ஃபீல்டு அப்படி. என் பேர் சஸ்மிதா. நான் நேரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். தங்கச்சி அவங்க தான் சஸ்மிதா. இப்போ அவங்க தான் வந்து குவிஸ் காம்படிஷனுக்கு ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அன்றைக்கி என்னென்னா இது வரைக்கும் எங்கள் அம்மா எதுக்காகவும் அழுது நான் பார்த்தது கிடையாது. அன்றைக்கி நான் வின் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் நேம் அதெல்லாம் கேட்கும்போது எங்கள் அம்மா வந்து அழுதாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவ்வளோவா எதிர்பார்க்கல. பரவாயில்ல, அவங்க பெஸ்ட்டை கொடுத்து அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அம்மா வந்துட்டு இதெல்லாம் வந்து சென்னையெல்லாம் வந்து இது வரைக்கும் அவங்க போனதே கிடையாது. என்னோட இந்த ஒரு காம்படிஷன் மூலமாக சென்னைக்கு வர்றது, இது இல்லாமல் சிஎம் அப்புறம் வந்துட்டு கனிமலை எம்பி எல்லாத்தையும் பார்க்கலாம், அந்த ஒரு சான்ஸ் நீ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சி அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னோடய கிளாஸ் பசங்க ஃபைனல் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து அவங்கள ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுறோம். அப்பா கிட்டேருந்து வெஹிக்கிள் இல்லை, மேபி எங்கேயாச்சும் போனால் நடந்து போவாங்க, இல்லைனா லிஃப்ட் அந்த மாதிரி சைக்கிள் அந்த மாதிரி போவேன். அதனால ஒரு டிவிஎஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். சரி இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கள் ஜென்ரேஷன் கண்டிப்பாக எதுவுமே தெரியல. ஸோ இப்போ எனக்கு படிக்கிறதுனால தான் இதை பற்றி தெரியுது. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க முன்னாடி என்ன நடந்துச்சு, நீ என்ன நடக்கணும், ஸோ பாலிடிக்ஸ் இப்போ பேசணும் அப்படிங்கிறதும் இப்போ தான் நாங்கள் இதெல்லாம் பற்றி படிக்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக என்னோடய பசங்க வின் பண்ணுவாங்க. சென்னை போகிறோம்.